ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். 2 தீமோத்தேயு 4:16-17 பவுல் சொல்லுகிறார், தீமோத்தேயுவுக்கு சொல்லும் பொழுது, நான் முதல் விசையோடு உத்தரவு சொல்லுகையில் ஒருவனும் என்னோடு கூட நிற்கவில்லை. நான் அவருடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் பொழுது அவர்கள் மேல் சுமராது இருப்பதாக என்று கர்த்தர் எனக்கு துணையாய் நின்றார். என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காகவும் புறஜாதியார் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். ஆனால் என் இனமோ இஸ்ரவேலிலே யூத மார்க்கத்திலே பிறந்தவர் தான் பவுல். ஆனால் அவர் சொல்லும் பொழுது அங்கு உள்ள யூதர்களே அதை பற்றி கேட்கவில்லை என்று பார்க்கிறோம். எல்லாரும் என்னை கைவிட்டார்கள் என்று அவர் அங்கு ஆதங்கிக்க பார்க்கிறோம். அவர்கள் மேல் குற்றம் சுமதக்கூடாது என்பதற்காக அவரை தப்புவித்து தேவன் பாதுகாத்து நடத்தி கொண்டு வந்தார். இந்த உலகத்தின் அதிபதி கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் உலாவி கொண்டு இருக்கிறான். அவனுடைய வாயிலிருந்து என்னை பாதுகாத்தார், தப்புவித்தார். அவர் மூலியமாய் அந்த காரியத்திலிருந்து என்னை ரட்சிக்க வைத்தார் என் ஆண்டவர் என்று சொல்லி பவுல் அறிக்கை செய்கிறது பார்க்கிறோம். இந்த நாளிலும் அநேக காரியங்கள் அடங்கி இருக்கிறது நாம் பார்க்கிறோம். இந்த உலகம் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை விமர்சையாக கொண்டாடுகிறது. ஆனால் உண்மையான அர்த்தத்தோடு அதை கொண்டாடும் போது அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அவருக்காக நாம் வைராக்கியமாய் நம்முடைய இருதயத்தில் அவர் ஏற்றுக்கொண்டு நாமும் இந்த பூமியில வாழ்வோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார்.